ஆரி அர்ஜுனன். பேர் கேட்டிருக்கேன். அடுத்து வரவிருக்கும் போட்டியாளர் ஆக்டிவிஸ்ட், நடிகர், உடல் மொழி கற்றுக் கொடுக்கும் ஒரு கோச். இல்ல இவன் இல்ல இவன் சார். இவங்க யாருமே இல்லப்பா, வேற மாதிரி இருந்தாப்பா அவன் மூஞ்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். செக் போஸ்ட் ரொம்ப கிட்ட பார்த்தேன் சார். எப்படி இருந்தா இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேற்ற 2 நபர்களை தேர்வு செஞ்சு சொல்லுங்க. முதல் பர்சன் வந்து ஆரி வாய மட்டுமே நம்பி வந்து ஒரு ஆள் மாதிரி தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் வந்து ஆரி பிரதர் ஏன்னா அவங்க ஆரி ப்ரோ ஆரி வந்து ஆரி பிரதர் ரெண்டாவது ஆரி ப்ரோ. நீ ஒரு மாறி வேற மாறி ஓடுற வேற மாறி நிறைய மனசா இருக்கும். எனக்கு பானம் இல்லம்மா, பான ரோசம் இல்லை. இருக்கும்ல நான் இல்ல அதனால என்ன சொன்னேன். இந்த வீட்ல மாரல் பாலிசிங் பண்ற ஒரே ஆள் இல்ல. இவருக்கே மாரல் இல்ல. சண்டை போடுறீங்க நீங்க. இந்த வீட்டு குப்பைக்கு கூட சண்டை போடுறீங்க. அந்த மாதிரி யாரு நீங்க? பேசி சண்டை போடுறாங்க. கேப்டன் unfit to be a player in this house. குற்றங்கள் மட்டுமே கண்ணுக்கு தந்துட்டீங்களா? என்ன மனுஷன்? மத்தவங்களை குறை சொல்லி ஆடுற கேம் ஆடுற மனுஷன் நீங்களா? மனுஷன் முதல்ல தவறு. நான் அடிமுட்டாள் தம்பி, நீ அறிவாளி தம்பி. என் கருத்து புரியுதா? என் கருத்து நீங்க ஒரு பேருக்கு என் கருத்து நன்றி. மரியாதையா வேற வீட்டுக்குள்ள மக்கள் பாக்குறதுனால மரியாதையா பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாரும் பாக்குறேன். எனக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவங்களுக்கு நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அவ்வளவுதான் மேனஸ், அவ்வளவுதான் வளர்ப்பு. என்ன பண்ணுவோம்? ஒரு பொண்ணு கிட்ட பேச தெரியல, இவெல்லாம் வந்துட்டான் பிக் பாஸ் வீட்டுக்கு. நீ வேறயா? நீ வேறயா? எனக்கே அட்ஜஸ்ட்மெண்ட், எனக்கு நமக்கு இதெல்லாம் புதுசு தானே, அதனால மரியாதையை கேட்டு வாங்க முடியாது. நம்மள சம்பாதிக்கணும். நிறைய பேருக்கு நீங்கள் கற்றுருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் தான், எனக்கு எல்லாருமே எனக்கு அதிக மரியாதை அவங்ககிட்ட நான் சொன்னதில்லை. ஏன்னா நான் யாருன்னு எனக்கு காட்டினது அவங்க தான். உள்ள அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. என்கிட்ட அந்த 2 விஷயம் பார்த்தாங்க. இன்னொரு விஷயம், எல்லாத்தையும் நான் பாராட்டியிருக்கேன். எல்லா இடங்கள்லையும் அவங்கள எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணீங்கல்ல, அது அவங்களுக்கு ஒரு போய் சேரல அப்படின்னு நினைக்கும் போது பொறாமையில செஞ்சேன், போட்டியில செஞ்சேன். அந்த இதுக்கு சகோதரர் அவங்க கூட நான் 70 நாள் டிராவல் பண்ணியிருக்கேன். நீங்க பொறாம பார்த்தது இல்ல. பாராட்டணும். அதாவது ஒரு நடுவு நிலைமை, சிதறாமல் இருத்தல், மன உறுதி, இதுக்காக உங்களை பாராட்டலாம்னு எனக்கு தோணுது. அமேசிங் பர்சன். எதுக்காக ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க அவர் எல்லாம் எனக்கு புரியல. நிஜமா கலாய்க்கிறதுக்கு, நம்மள கலாய்க்கிறதுக்கு பண்றாங்களா? எங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தகராறுன்னு வரும்போது ரொம்ப கோவம் வர நேரத்தில் கொஞ்சம் சிரிக்க கூட ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சதோ அதனாலதான் அவங்களுக்கு ஆரி நீங்க தொடங்கணும்னு நினைக்கிறதுனால தான் நினைக்கிறேன். மொத்தம் 10 பேர். Congratulations. கப்பு முக்கியம் பிகிலே விட்டுறாத. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.